இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா கிட்ட ஏதோ ரகசியம் தெரியும் சொன்னியாமே, உனக்கு என்ன ரகசியம் தெரியும்? துளசி கிட்ட சொல்லி கேட்க சொல்லிருப்பாரோ, இல்ல வேற யார் சொல்லிருப்பா? ஏதோ ஒரு ரகசியம் தெரியும். அத பத்தி உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும்? சொல்லணும். இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியம். ஐயாவோட கௌரவம் எனக்கு அதை விட முக்கியம். அதனால நான் கேட்டா நீ சொல்லணும். ஹலோ, அபிஷியலா நான் தான் இந்த வீட்டோட மருமக. அதனால இந்த குடும்பத்தோட கௌரவம் எனக்கும் தான் முக்கியம். நீ கேட்டாலாம் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு சொல்ல வேண்டாம், ஆனா ஐயா கிட்ட சொல்லலாம்ல. நீ வா, வந்து ஐயா கிட்ட சொல்லு. வா, வந்து ஐயா கிட்ட சொல்லு. ஏய், என்ன நீ கிளாஸ் டீச்சர் மாதிரி நடந்துகிட்டு கையெல்லாம் புடிச்சு இழுக்கிற? முதல்ல என் கையை விடு. உங்களுக்கு இப்ப சந்தோஷமா, நிம்மதியா, நீங்க நல்லா ஜாலியா இருக்கீங்களா? காவேரி, நீ என்ன சொல்ற? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? ஏன் காவேரி இப்படி பண்ணிட்டு இருக்க? அண்ணி, ஏய், இப்ப எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ற? சரியான நன்றி கெட்டவங்க நீங்க. என் வாழ்க்கையை நாசமாக்கதான் நீங்க வந்திருக்கீங்க. கூட்டிட்டு போய் கடத்த ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. உங்களை கொல்லாம சும்மா விட மாட்டேன். காவேரி, காவேரி, விடுங்க அண்ணி. காவேரி, அவளை விடு. காவேரி, உங்களை சும்மாவே விடக்கூடாது. காவேரி, விடுங்க, கேளு காவேரி. காவேரி, விடு. காவேரி, வேண்டாம். காவேரி, சொன்ன கேளு. காவேரி, விடுங்க அண்ணி. காவேரி, பேசாம இரு. எங்க நானும் எங்க குடும்பமும் உங்களுக்கு என்னங்க பண்ணோம்? ஏங்க எனக்கு இப்படி ஒரு கெடுதல் பண்ணீங்க? சொல்லுங்க. அண்ணி சும்மா இருங்க. காவேரி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு காவேரி. அவ உன்னோட அண்ணி. நீ அவளை இப்படிலாம் நடத்தக்கூடாது காவேரி. அவ வயித்துல குழந்தை இருக்கு. நீ அவகிட்ட இப்படிலாம் நடந்துக்க கூடாது. முதல்ல வெளியே போ. நான் அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போ காவேரி. எங்க நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. எப்பவுமே என் அண்ணன் கூட வாழ மாட்டீங்க. அத முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காவேரி, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ வா, வா முதல்ல. அண்ணி, வா. அமைதியா இரு, எதுவும் பிரச்சனை பண்ணாத. இங்க பாரு, ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுதான் உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அது ரெண்டுல ஒரு விஷயமா தான் இருக்கும். ஒண்ணு, மேகல ஒரு ரகசியம் சொன்னா நீ கதை விடுற பாரு, அந்த ரகசியம். அத கதைன்னு எப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றேன்னு காரணம் இருக்கு. அத நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். இன்னொன்னு, உனக்கு கர்ப்பப்பையே இல்ல, உனக்கு பதிலா நான் தான் கர்ப்பமா இருக்கேங்கிற ரகசியம். உனக்கு பதிலா நான் கர்ப்பமா இருக்கேங்கிற விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அந்த மேகலைக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது உன் மூலியமா தான் தெரிஞ்சிருக்கணும். மேகலைக்கு அந்த விஷயம் தெரியும்னு எனக்கு ஏதாவது தகவல் வந்துச்சுன்னு வை, நேரா சிவா கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் போய் உனக்கு கர்ப்பப்பையன் இல்ல, என்ன நீ ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டேங்கிற விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியது வரும். நான் கண்டிப்பா சொல்லிடுவேன் ஜனனி, எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த மேகலையும் தாசும் காவேரிய கடத்திட்டு போய் மனவரை வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. நாங்க போலீஸோட போயிட்டதுனாலதான் போட்டது போட்டபடியே அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. இன்னும் 10 நிமிஷம் லேட்டா போயிருந்தாலும் அந்த தாஸ் காவேரி கழுத்துல கண்டிப்பா தாலி கட்டியிருப்பான். கடவுள் தான் நம்ம காவேரிய காப்பாத்திட்டாரு. தாசி என் கழுத்துல தாலி கட்டலன்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. அந்த பொறுக்கி கட்டின தாலி என் கழுத்துல தான் தொங்கிட்டு இருக்கு. அதை எப்படி உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த மேகலையும் தாசும் நிச்சயம் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்ணி காவேரிக்கு கல்யாணம் பண்ண பாப்பாங்க. அதனால நாம எல்லாரும் சேர்ந்து காவேரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா பிரச்சனை அதோட முடிஞ்சிருங்க ஐயா.
எனக்கும் அதாங்க சரின்னு படுது. வயசுக்கு வந்த பொண்ணை எத்தனை நாளுங்க வீட்லயே வச்சுக்க முடியும்? இல்லனா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆள் ஆளுக்கு கட்டி கொடுத்துடலான்றீங்க. கல்யாணம் படிக்க போற பொண்ணு நானு. என் விருப்பத்தை யாராவது கேட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா போதும், வீட்ல இருக்கிற பொண்ணை கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடணும். அப்படிதான் யோசிப்பீங்களா? அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கும், அவளுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். அதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்கல்ல. இப்போ நான் சொல்றேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். இதுக்கு மேல தயவு செஞ்சு யாரும் இந்த பேச்ச பேசாதீங்க. இந்த சிவா ஏன் இன்னும் வராம இருக்கா? அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா? சிவா, நாளைக்கு உங்க தாய் மாமா வீட்டுக்கு போறீங்க. எப்படி திடீர்னு அங்க போக முடியும் துளசி? நான் பிறந்ததுல இருந்து அவங்களெல்லாம் பார்த்தது கூட இல்லை. அவங்க யாரு, அவங்க முகம் எப்படி இருக்கும், இன்ஃபேக்ட் கருப்பா சிறப்பான்னு எதுவுமே தெரியாது துளசி. அங்க போய் என்ன பண்ண போறோம்? ஒருவேளை அப்பா போனார்னா ஏதாவது மாற்றம் நடக்கலாம். ஆஹா சிவா, நீங்க அப்படி சொல்லாதீங்க. பெரியவங்க போனாதான் ஏதாவது பிரச்சனை வரும். அவங்களுக்கு இடையில நிறைய ஈகோ இருக்கும். ஆனா பிள்ளைங்க போனா சட்டுன்னு பாசமாயிடுவாங்க. இல்ல, அப்பா என்ன முடிவு பண்றாருன்னு தெரியலையே. சரி துளசி, நான் இதை பத்தி யோசிக்கிறேன். சிவா, நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேர்றது ரொம்ப முக்கியம். அவங்க மூலியமா உங்க அம்மாவுக்கு பிறந்த வீட்டு பந்தம் இல்லாம எந்த பொண்ணாலையும் நிம்மதியா இருக்கவே முடியாது. பாவம் அம்மா எப்படிதான் இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாங்களோ. அவங்க வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ள கண்டிப்பா அழுதுட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காவேரி கல்யாண விஷயத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. அத காலையில பேசக்கூடாதா? இப்ப கிளம்பி வாங்க. என்ன போறியா இல்லையா? உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்க வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்கியா?